இதில் பியூட்டி என்னென்னா குவாலிஃபைங் ஃபார் திஸ் எக்ஸாம் ஒன்லி நீட் ஆஃப் 25 மார்க்ஸ் மேம். கேட் ரொம்ப டஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து படிக்க வேண்டாம்னு சொல்கிறதுக்காக சொல்ல வேண்டிய ஒரு ப்ராசஸ். பட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்டில் 1/4 இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயே குவாலிஃபைங் கட் ஆஃப் லோயராக இருக்கக்கூடியது இதுதான். 25 இஸ் அ ஜென்ரல் கட் ஆஃப், அதில் ஓபிசி கட் ஆஃப் 22.5, 16.6 வந்து எஸ்சி எஸ்டி கட் ஆஃப். ஸோ குவாலிஃபைட்னா இட்ஸ் அ வேலிட் பாஸ்போர்ட் ஸோ தட் தே கேன் அப்ளை ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ப்ராசஸ் இன் ஃபியூச்சர். ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் எவ்வளோ மார்க் லீடிங்கில் எடுக்கிறாங்க, ரேங்க் வைஸ் எவ்வளோ எடுக்கிறாங்க, அதுக்கு பர்சன்டேஜ் ஸ்கோர்னு ஒரு பேராமீட்டர் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து ப்ரொசீட் பண்ணலாம், ஹையர் ஸ்டடீஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணலாம். ஓகே, ஸோ அரியர் இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஏபிள் டு ரைட் தி எக்ஸாம்ஸ் மேம். ஒய்? பிகாஸ் தேர்ட் இயரில் நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க, ultimately you need to cross 3 more semester, like final year 2 semester, third year 1 more semester, February is a gate exam. அதில் அரியர் விழுந்து என்ன பண்ணுறது? ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால only thing is after graduation when you go for higher studies or PSU jobs, by the time you should clear everything. ஸோ how many hours arrears is not a matter. ஸோ எவ்வளோ அரியர்ஸ் வச்சுருந்தாலும் அவங்களுடைய காம்படிட்டிவ் எக்ஸாம் கேட்டில் நீங்கள் பர்ஃபார்ம் நல்லா பண்ணி ரேங்க் நல்லா வாங்கியிருந்தால் ஈஸிலி வில் கெட் தி என்ட்ரி.